ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி டே 2 தாங்க பார்க்க போகிறோம். இந்த 2ஆம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவியை வந்து நம்ம வந்து தரிசிக்கலாம். பார்வதி தேவி வந்து பிரம்மச்சாரிணி வடிவத்தில் வந்து நம்ம வணங்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு நிறம் வந்துட்டு ஆடை உடுத்தி அவங்களுக்கு பிடிச்ச பைத்தப்பருப்பால் வந்துட்டு நம்ம வந்து பாயாசம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தேன் கலந்த ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து நம்ம படைச்சி அம்மனுக்கு வந்து கொடுக்கலாங்க. இதில் மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவங்க, குழந்தை வரம் இல்லாதவங்க, வீரம் வேணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்துட்டு இந்த வேண்டுதலை வந்து வச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப உகந்ததாக வந்து இருக்கும். நவராத்திரி 2ஆம் நாளில் வந்து வழிபாடு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அம்மன் வழிபாடு பார்த்திங்க அப்படின்னா பிரம்மச்சாரிணின்னு சொல்லியிருக்கேன். பிரம்மச்சாரிணிங்கிறது என்ன அப்படின்னா பார்வதி தேவி வந்து தவம் செய்யும் வடிவம். அதுதான், அதாவது பார்வதி தேவி வந்து இப்போ தவம் பூண்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வடிவத்தில் தான் வந்து இன்றைக்கி காட்சியளிப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவப்பு நிற உடையை வந்து நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்துட்டு நெய்வேத்தியம் வந்து ஏதாவது ஒரு இனிப்பு நீங்கள் வந்து பண்ணிக்கிறலாம். வழிபாட்டுக்கான காரணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வர வேண்டுறவங்க, வீரம் வேணுங்கிறவங்க, அப்படி இருக்கவங்க வந்து இந்த வழிபாடில் வந்து பண்ணிங்க அப்படின்னா அம்பிகையினோட வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். சரிங்களா? இந்த நவராத்திரியில் வந்து 3 நாளுமே வந்து மலைமகள் தேவியையும், அடுத்த 3 நாள் பார்த்திங்கன்னா அலைமகள் தேவியான லட்சுமியையும், கடைசி 3 நாள் பார்த்திங்க அப்படின்னா கலைமகள் அதாவது சரஸ்வதி தேவியை வந்து வழிபடுறது தான் வந்து இது வந்து வழக்கம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2ஆவது நாள்னால நம்ம பார்வதி தேவி தான் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம். சில பேர் பார்த்திங்கன்னா வீடில் வந்து கொலு பொம்மையை வந்து வச்சு வந்து வழிபாடு வந்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து பண்ணலைங்க. ஏன்னா அது ரொம்ப அதை பண்ணோம் அப்படின்னா அது 9 நாள் வரைக்கும் அதுக்கு வந்து பிரசாதம் அது இதுன்னு பண்ணணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க் போனதுனால என்னால் வந்து பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து பண்ணணுங்கிற எண்ணம்லாம் இருக்குது. அதுக்கு குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வாங்கணும், நம்ம வீட்டில் வந்துட்டு அழகுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. அதுக்கான ஸ்பேஸும் இல்லை. அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணால் தானே பண்ண முடியும். அது நான் கோயிலுக்கு போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருக்கிறது அந்த கொலு பொம்மை எல்லாமேவும். அது நாளைக்கு போகலான் இருக்கேன் நான். எல்லா கோயில்லையுமே வச்சுருக்காங்கங்க. அதாவது தெரிஞ்சவங்க வீட்டில் கொலு பண்ணுவாங்க, அதை போய் நம்ம கலந்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா எல்லார் கோயில்லையுமே வந்து கொலு பொம்மையை வச்சு வந்து சாமி கும்பிட்றாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோயிலில் கூட போய் பாருங்கள், தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபீ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டெய்லி அன்னதானம் வந்து இந்த 9 நாளுமே வந்து கொடுப்பாங்க. நிறையா கோயில் அந்த மாதிரிலாம் நடக்குது. ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து போய் பாருங்கள். சரிங்களா? இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.